தனம் ரூம்ல இருக்காங்க. அங்கருந்து கதிர் வராரு. வந்த உடனே அப்படியே பார்க்குறாரு. பார்த்த உடனே தனம் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எங்க அம்மா, அப்பா இவங்க எல்லாரும் என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்காத கல்யாணத்த பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, ரொம்ப ரொம்ப வருத்தத்தோட போனாங்க தெரியுமா? அவங்க கிட்ட எப்படி பேசி மனச மாத்துனீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கதிர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன இருக்கு? உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க அம்மா, அப்பா. என்னதான் இருந்தாலும் அம்மா, அப்பா மாதிரி யாருமே வரமாட்டாங்க. அதனால தான் நான் அவங்கள போய் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு கதிர் சொல்றாரு. எனக்கு இப்படி ஒரு புருஷன் கிடைக்க நான் குடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு மனசுலயே நினைக்கிறாங்க. எனக்கு என்னோட நம்பிக்கை எந்த அளவுக்கு உங்களால உங்களால இது பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு நம்பிக்கைய வளர்த்துருக்கீங்க அப்படின்னு மனசுலயே நினைக்கிறாங்க. சரிங்க தனம்மா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போறாரு. அப்போ தனம் அப்படியே யோசிக்கிறாங்க. ஏன் தான் இவரு இப்படி இருக்காரோ தெரியல. இவரு மனசுல இருக்க ஆசைய சொல்லவே மாட்றாரு. அப்படியே இருக்காரு. இங்க பாருங்க கதிர், நான் நான் என் மனசு முழுக்க நீங்க தான் இருக்கீங்க. அது மட்டும் இல்ல. நீங்க என்கிட்ட நம்பிக்கைய எந்த அளவுக்கு ஒரு பொண்ணுகிட்ட நம்பிக்கைய வந்து இது பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு நம்பிக்கை நான் வச்சிருக்கேன் உங்க மேல. இதுக்கும் மேல என்ன வேணும்? உங்க மனசுல இருக்க காதல என்கிட்ட சொல்லிடுங்க. சீக்கிரமா சொல்லிடுங்க. என்ன காக்க வைக்காதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தனம் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. சரி நம்ம போய் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு போறாங்க. பாத்ரூமுக்கு போயிட்டு குளிச்சுட்டு வராங்க. வரத்துக்குள்ள கதிர் அப்படியே வராரு மறுபடியும் ரூமுக்கு. வந்து ஒரு புடவைய அழகா எடுத்து ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு. தனம்மா எங்க காணோம்? ஓ! குளிக்க போயிருக்காங்களா? சரி வரட்டும். நம்ம பெட்டு மேல இந்த இந்த புடவைய வச்சுட்டு போலாம். அவங்க வந்து பார்ப்பாங்க அப்படின்னு போறாரு. வந்து பார்க்குறாங்க அந்த அந்த புடவைய. கதிர் அதுக்குள்ள போயிடுறாரு. அந்த புடவைய எடுத்து பார்த்தோன்னே, யாரு நம்ம ரூமுக்கு வந்து இந்த மாதிரி சாரி வச்சிருப்பா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அப்போ இது கதிரோட வேலையா தான் இருக்கும். அவரு தான் இந்த புடவ எடுத்து குடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவைய அப்படியே பார்க்குறாங்க. பார்த்து கையில எடுக்குறாங்க. அப்படியே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. எவ்வளோ அழகா இருக்கு. எனக்காக எடுத்து குடுத்துருக்காரு. சரி, எனக்காக ஒரு புடவ எடுத்தாரு. ஏன் என் கையில குடுக்க மாட்டாரா? இதுல என்ன இருக்கு? இந்தா தானே உனக்காக தான் இந்த சாரி எடுத்தேன்னு சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது. எதுக்காக இவரு இப்படி பண்றாருன்னே தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு தனம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. சரி இந்த சாரி நம்ம கட்டவே வேணாம். அவரா வந்து கேட்பார்ல, அப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ச்சே ச்சே வேணாம் வேணாம். அவரு பாவம்ல. அவரு ரொம்ப ஆசையா அந்த சாரி எடுத்து குடுத்துருக்காரு. நம்ம கட்டாம போயிட்டு அவர் வருத்தப்படக்கூடாது. சரி இந்த சாரி நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரிய கட்டிக்கிறாங்க. கட்டிட்டோனே அங்க வந்து கதிர் வராரு. அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ஆச்சரியமா பார்க்குறாரு. அப்படியே தனம் உட்காந்துட்டு இருக்காங்க. நான் வாங்கி கொடுத்த சாரி தானே அப்படின்னு கதிர் சொல்றாரு. ஆமா, நீங்க வாங்கி கொடுத்த சாரி தான். ஆமா, நீங்க சாரி வாங்குனீங்கல்ல, அத என் கையில குடுக்குறதுக்கு என்ன கதிர்? எதுக்காக நீங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு தானே சொல்றாங்க. இல்ல தானம்மா, நீங்க நான் வந்தேன் குடுக்கலான்னு சொல்லிட்டு, நீங்க பாத்ரூம்ல இருந்தீங்க. அதனால தான் நான் வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு கதிர் சொல்றாரு. இங்க பாருங்க, உங்க மனசுல என்ன இருக்கோ அத வெளிப்படையா சொல்லுங்க. ஒரு தப்புமே இல்ல. நீங்க என்கிட்ட ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? அப்படின்னு தனம் கேட்குறாங்க. இல்ல தானம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாரி தான் வச்சுட்டு போனேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த சாரி உங்களுக்கு சூப்பரா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு கதிர் சொல்றாரு. மனசுக்குள்ள காதுல வச்சுக்கிட்டு நானே போய் போய் கேட்குறேன். உங்க மனசுல ஏதாவது இருக்கா? உங்க மனசுல ஏதாவது இருக்கான்னு. அவரு வாயே திறக்க மாட்றாரு. அப்படியே அமைதியா இருக்காரு. அப்படின்னு தனம் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. என்னோட பர்த்டேவ நீங்க இவ்ளோ நல்லா கொண்டாடுவீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தோட தனம் சொல்றாங்க. இந்த பரவாயில்ல தானம்மா, நீங்க சந்தோஷமா இருந்தீங்களா? அது போதும் அப்படின்னு கதிர் பேசிட்டு இருக்காரு. அங்க வாசுகி பார்க்குறாங்க. துணியெல்லாம் அப்படியே எடுத்து துவைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப கோவமா வருது, ஆத்திரமா வருது அப்படின்னு வாசுகி சொல்றாங்க. "ஏன் அத்தை நீங்க இவ்ளோ கோவப்படுறீங்க? எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் என்னடி பேசிட்டு இருக்க? அந்த தனத்தோட பர்த்டேவ அப்படி கொண்டாடுறான். அப்படியே நடுராத்திரியில போய் கேக் வெட்டுறான், லைட் போடுறான். ஒண்ணும் புரியல. எனக்கு அந்த அளவுக்கு அந்த தனம் என் புள்ளைய அப்படியே மயக்கி வச்சிருக்கா. அதனால தான் அவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு எவ்வளோ கோவம் வருது தெரியுமா? எனக்கு அவ்ளோ கோவம் வருது தெரியுமா? அந்த தனத்தையும் கதிர் 2 பேரையும் சேர்த்து பிரிக்கலான்னு பார்த்தா, அவங்க 2 பேர் பார்த்தா சேர்ந்து வாழ்வாங்க போல இருக்கு. அப்படிதான் இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, ஆமா. மாமா என்னவோ அப்படியே ஊர்ல இல்லாதவங்க மாரி பொறந்த நாள் அப்படியே நைட்ல தான் கொண்டாடணும்னு போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ராதிகாவும் சொல்றாங்க. இங்க பாருங்க அத்தை, இதே மாதிரி விட்டா இவங்க 2 பேர் கண்டிப்பா சேர்ந்து வாழ்ந்துருவாங்க. இவங்கள அப்புறம் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கும் புரியுதுடி. நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா என்ன பண்றது? எதுவுமே பண்ண முடியலையே. நானும் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒண்ணு பண்றேன். என்னோட தனம் என்னோட தனத்த நான் யாருக்கும் விட்டுக் குடுக்க மாட்டேன். தனத்த கொண்டுனா நான் வந்து நிப்பேன்னு கதிர் நிக்கிறான். நான் என்ன பண்றது சொல்லு? நீயே சொல்லு என்ன பண்ணலாம்? அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை, நாம 2 பேரும் சேர்ந்து பிளான் போடுறோம். கண்டிப்பா 2 பேர பிரிக்கிறோம். இதுதான் நமக்கு வேலை அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. சரி, நீ சொன்ன மாதிரியே பார்த்துக்கலாம். சரியா? இருந்தாலும் என் புள்ள பண்ணது என்னால தாங்கிக்கவே முடியல.
பெத்த அம்மானா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எதுவும் அவன் பண்ணதில்ல. ஆனா பொண்டாட்டிக்கு இப்படி விழுந்து 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 கவனிக்கிறான். என்னத்துக்கு தான் இப்படி ஆயிட்டானுவோ தெரியல. அப்படியே அப்போ அம்மாவை இவ்வளோ கஷ்டப்படுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப வயித்தெரிச்சலோட அப்படி பேசிட்டு இருக்காங்க. தானம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கதிர் அங்கேருந்து போயிடுறாரு. அப்படியே கண்ணாடியை பார்க்குறாங்க. பார்த்து அப்படியே ரசிக்கிறாங்க. கதிர் எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல, எவ்வளோ அழகாக சாரி எடுத்து கொடுத்துருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் சீக்கிரமாக உங்களோட காதலை என்கிட்ட சொல்லிவிடுங்க, என்னால் தாங்க முடியல தெரியுமா. நானும் வந்து வந்து ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கான்னு கேட்குறேன். ஆனால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கதிர். ஐ லவ் யூ கதிர். நீங்கள் தான் கதிர், எனக்கு எல்லாமே தெரியும்ல. எனக்கு என்ன சொல்கிறதே தெரில. இந்த மாதிரி ஒரு புருஷன் அந்த கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. அது நான் பண்ண புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிலா பாப்பாவுக்கு மூர்த்தியோட கண்ணை வச்சதுக்காக சரி குழந்தையோடு இருக்கலான்ற எண்ணத்தோடு தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் இப்படி ஒருத்தர் கிடைப்பாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. எவ்வளோ பாசம், எவ்வளோ அன்பு. நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலையோ அது எல்லாமே பண்ணியிருக்காரு. எங்கள் அம்மா அப்பா மனசை மாற்றி என்னை சந்தோஷப்படுத்துறது, நைட்டில் கேக் வெட்டுறது எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தானம் அப்படியே கதிரியே நினச்சிட்ருக்காங்க. கதிர் அப்படியே போகிறாரு. எப்படியா தனம்மா கிட்ட காதலை சொல்லணும், எப்படியா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெக்கப்பட்டுட்டு அப்படியே போகிறாரு. அதுக்குள்ளே அவங்க மாமா கூப்பிட்றாரு, கதிர் இங்கே வா. ஐயோ கடவுளே, நானே எப்பயாவது தான் மனசு மாதிரி காதலை சொல்லலான்னு போகிறேன், அதுக்குள்ளே கூப்பிட்றாரு. இதுங்கெல்லாம் திருந்தாது, நம்மளை சந்தோஷமாக இருக்க விடக்கூடாதுன்னு அப்படியே பிளான் பண்ணி சுற்றிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் நினைக்கிறாரு. என்ன மாப்பிள்ள கூப்பிட்டா எவ்வளோ லேட்டாக வர, பின்ன வேறு என்ன பண்ணுவாங்க, நான் போயிட்டு ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போனேன், அதுக்குள்ளே என்ன கூப்பிட்டுட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன மாப்பிள்ள, என்ன முக்கியமான விஷயம், நான் ஏதாவது கெடுத்துட்டானே. ஆமாம் நீ கெடுத்துட்டதான். நான் தனத்துக்கிட்ட போய் என்னோட காதலை சொல்லலான்னு நான் போனேன், அதுக்குள்ளே அம்மா இங்கே வா கதின்னு கூப்பிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ எனக்கு தெரியாது மாப்பிள்ள, எனக்கு தெரிஞ்சா நான் அப்படிலாம் பண்ணுவேண்ணா. மாப்பிள்ள நீ சந்தோஷமாக இருக்கணும் தான் மாப்பிள்ள நான் நினைப்பேன், நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாரு. சரி விடுங்க, நான் அப்புறம் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அவங்க மாமா 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் கதிர், உனக்கு என்ன தனத்து மேலே இவ்வளோ பாசம். அப்பா நான் இப்போ தான் நான் பார்த்தேன் பிறந்த நாள் அப்போ. எவ்வளோ நல்லா பண்ணியிருக்க, சூப்பராக பண்ணியிருக்க. தானம் மனசு முழுக்க நீ தான் இருப்ப, யார் நினச்சாலும் அதை மாற்றவே முடியாது அப்படின்னு அவங்க மாமா சொல்கிறாரு. என் மனசு முழுக்க தனமாக தான் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. அதுதான் எனக்கு எப்போவோ தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. சரி இங்கே பாரு, நீ தனம் 2 பேருமே ஒன்றா சேர்ந்து வாழுங்க, அதுதான் நல்லது. கடவுள் அதை தான் நடக்கணும்னு நினச்சிருக்காரு, அதுதான் இப்போ போயிட்டுருக்கு, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. மாமா கொஞ்சம் டைம் கொடுங்க, எப்படியாவது போய் தனத்துக்கிட்ட என்னோடய காதலை சொல்கிறேன், அவங்க ஏற்றுக்குன்னா நான் சேர்ந்து வாடுறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரி மாப்பிள்ள, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிகிட்ருக்காங்க. தனம் வந்து அப்படியே இருக்காங்க. அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்னம்மா தானோ அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா என்னம்மா இவ்வளோ நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க, நீ ஃபோனே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை தானோ அதுக்காக இல்லை, இனிமேல் நான் உங்ககிட்ட எப்போ வேணால் பேசுவேன், நீ வீட்டுக்கு கூட வந்துட்டு போ, ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அம்மா நீ சொல்கிறதுலாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாடி உண்மை தான், இதில் என்ன இருக்குது, இங்கே பாரு எல்லாமே முடிஞ்சிடுச்சு, அப்பா உங்ககிட்ட பேசிட்டாரு, இதுக்கப்புறம் என்ன இருக்குது, இதில் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அம்மா உண்மையாவா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, அப்போது நான் எப்போ வேணால் உங்ககிட்ட பேசலாம், வீட்டுக்கு வரலாம்ல, கண்டிப்பாக வாடி, நான் உனக்கு விருந்தெல்லாம் வைக்கிறேன் சரியா, அப்பா ஒன்றுமே சொல்ல மாட்டார் இனிமே அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, நான் சீக்கிரமாக வரேன் சரியா அப்படின்னு ஃபோனை வைக்கிறாங்க. அங்கேருந்து கதிர் வராரு. என்ன யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அம்மா தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நம்ம 2 பேரை விருந்துக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு தானே சொல்கிறாங்க. உண்மையாபா அப்படின்னு கேட்குறாரு கதிர். ஆமாம், இப்போ தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுல்ல, எங்கள் அம்மா அப்பா பேசிட்டாங்க, எல்லாமே எனக்கு முடிஞ்சிடுச்சு, எனக்கு இப்போ கஷ்டம்னு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உங்கள் அம்மா கூப்பிட்டா நம்ம விருந்துக்கு போயிட்டு வரலாம், இதில் என்ன இருக்குது, யார் சாப்பாடு போட்டாலும் போக வேண்டியது தானே அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. இல்லை எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே இப்போ தான் மனசு மாறி இருக்காங்க, அதனால் நம்ம ஒரு வாட்டி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்கிரமாக போகலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் தானே 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. ருக்மணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. மரகதக்கிட்ட சொல்கிறாங்க. மரகதம் இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும், பாத்தியா தனத்தோட பிறந்தநாளை எப்படி கொண்டாடி இருக்காரு பாத்தியா. அது மட்டும் இல்லை, அவங்க அம்மா அப்பா 2 பேருமே வீம்பு பிடிச்சிட்டு வரமாட்டேன்னு சொன்னாங்க, அவங்ககிட்ட போய் பேசி அவங்க மனசை மாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கான், பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாக்கா, எல்லாத்தையும் நானும் தானே பார்த்தேன். தனத்து மேலே கதிர் ரொம்ப பாசமாக இருக்கா, 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் நல்லா தான் இருக்கும், ஆனால் 2 பேருமே அப்படி பேசுகிற மாதிரி தெரியலையே, ஆனால் பாசம் மனசுக்குள்ளே இருக்குது அப்படின்னு மரகதம் சொல்கிறாங்க. இங்கே பாரு மரகதம், உனக்கும் தெரியுது எனக்கும் தெரியுது, ஆனால் அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா எனக்கு என்னவோ தனத்தோட மனசு முழுக்க கதிர் இருக்காரு, கதிரோட மனசு முழுக்க தனம் இருக்காங்கக்கா, கண்டிப்பாக சேர்ந்து வாழ்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து
தனம் ரூம்ல இருக்காங்க. அங்கருந்து கதிர் வராரு. வந்த உடனே அப்படியே பார்க்குறாரு. பார்த்த உடனே தனம் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எங்க அம்மா, அப்பா இவங்க எல்லாரும் என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்காத கல்யாணத்த பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, ரொம்ப ரொம்ப வருத்தத்தோட போனாங்க தெரியுமா? அவங்க கிட்ட எப்படி பேசி மனச மாத்துனீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கதிர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன இருக்கு? உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க அம்மா, அப்பா. என்னதான் இருந்தாலும் அம்மா, அப்பா மாதிரி யாருமே வரமாட்டாங்க. அதனால தான் நான் அவங்கள போய் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு கதிர் சொல்றாரு. எனக்கு இப்படி ஒரு புருஷன் கிடைக்க நான் குடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு மனசுலயே நினைக்கிறாங்க. எனக்கு என்னோட நம்பிக்கை எந்த அளவுக்கு உங்களால உங்களால இது பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு நம்பிக்கைய வளர்த்துருக்கீங்க அப்படின்னு மனசுலயே நினைக்கிறாங்க. சரிங்க தனம்மா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போறாரு. அப்போ தனம் அப்படியே யோசிக்கிறாங்க. ஏன் தான் இவரு இப்படி இருக்காரோ தெரியல. இவரு மனசுல இருக்க ஆசைய சொல்லவே மாட்றாரு. அப்படியே இருக்காரு. இங்க பாருங்க கதிர், நான் நான் என் மனசு முழுக்க நீங்க தான் இருக்கீங்க. அது மட்டும் இல்ல. நீங்க என்கிட்ட நம்பிக்கைய எந்த அளவுக்கு ஒரு பொண்ணுகிட்ட நம்பிக்கைய வந்து இது பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு நம்பிக்கை நான் வச்சிருக்கேன் உங்க மேல. இதுக்கும் மேல என்ன வேணும்? உங்க மனசுல இருக்க காதல என்கிட்ட சொல்லிடுங்க. சீக்கிரமா சொல்லிடுங்க. என்ன காக்க வைக்காதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தனம் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. சரி நாம போய் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு போறாங்க. பாத்ரூமுக்கு போயிட்டு குளிச்சுட்டு வராங்க. வரத்துக்குள்ள கதிர் அப்படியே வராரு மறுபடியும் ரூமுக்கு. வந்து ஒரு புடவைய அழகா எடுத்து ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு. தனம்மா எங்க காணோம்? ஓ! குளிக்க போயிருக்காங்களா? சரி வரட்டும். நம்ம பெட்டு மேல இந்த இந்த புடவைய வச்சுட்டு போலாம். அவங்க வந்து பார்ப்பாங்க அப்படின்னு போறாரு. வந்து பார்க்குறாங்க அந்த அந்த புடவைய. கதிர் அதுக்குள்ள போயிடுறாரு. அந்த புடவைய எடுத்து பார்த்தோனே, யாரு நம்ம ரூமுக்கு வந்து இந்த மாதிரி சாரி வச்சிருப்பா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அப்போ இது கதிரோட வேலையா தான் இருக்கும். அவரு தான் இந்த புடவ எடுத்து குடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவைய அப்படியே பார்க்குறாங்க. பார்த்து கையில எடுக்குறாங்க. அப்படியே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. எவ்வளோ அழகா இருக்கு. எனக்காக எடுத்து குடுத்துருக்காரு. சரி, எனக்காக ஒரு புடவ எடுத்தாரு. ஏன் என் கையில குடுக்க மாட்டாரா? இதுல என்ன இருக்கு? இந்தா தானே உனக்காக தான் இந்த சாரி எடுத்தேன்னு சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகப்போகுது. எதுக்காக இவரு இப்படி பண்றாருன்னே தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு தனம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. சரி இந்த சாரி நம்ம கட்டவே வேணாம். அவரா வந்து கேட்பார்ல, அப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ச்சே ச்சே வேணாம் வேணாம். அவரு பாவம்ல. அவரு ரொம்ப ஆசையா அந்த சாரி எடுத்து குடுத்துருக்காரு. நம்ம கட்டாம போயிட்டா அவரு வருத்தப்படக்கூடாது. சரி இந்த சாரி நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரிய கட்டிக்கிறாங்க. கட்டிட்டோனே அங்க வந்து கதிர் வராரு. அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ஆச்சரியமா பார்க்குறாரு. அப்படியே தனம் உட்காந்துட்டு இருக்காங்க. நான் வாங்கி கொடுத்த சாரி தானே அப்படின்னு கதிர் சொல்றாரு. ஆமா, நீங்க வாங்கி கொடுத்த சாரி தான். ஆமா, நீங்க சாரி வாங்குனீங்கல்ல, அது என் கையில குடுக்குறதுக்கு என்ன கதிர்? எதுக்காக நீங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு தானே சொல்றாங்க. இல்ல தானம்மா, நீங்க நான் வந்தேன் குடுக்கலான்னு சொல்லிட்டு, நீங்க பாத்ரூம்ல இருந்தீங்க. அதனால தான் நான் வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு கதிர் சொல்றாரு. இங்க பாருங்க, உங்க மனசுல என்ன இருக்கோ அத வெளிப்படையா சொல்லுங்க. ஒரு தப்புமே இல்ல. நீங்க என்கிட்ட ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? அப்படின்னு தனம் கேட்குறாங்க. இல்ல தானம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாரி தான் வச்சுட்டு போனேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த சாரி உங்களுக்கு சூப்பரா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு கதிர் சொல்றாரு. மனசுக்குள்ள காதுல வச்சுக்கிட்டு நானே போய் போய் கேட்குறேன். உங்க மனசுல ஏதாவது இருக்கா? உங்க மனசுல ஏதாவது இருக்கான்னு. அவரு வாயே திறக்க மாட்டாரு. அப்படியே அமைதியா இருக்காரு. அப்படின்னு தனம் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. என்னோட பர்த்டேவ நீங்க இவ்ளோ நல்லா கொண்டாடுவீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தோட தனம் சொல்றாங்க. இந்த பரவாயில்ல தானம்மா, நீங்க சந்தோஷமா இருந்தீங்களா? அது போதும் அப்படின்னு கதிர் பேசிட்டு இருக்காரு. அங்க வாசுகி பார்க்குறாங்க. துணியெல்லாம் அப்படியே எடுத்து துவைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப கோவமா வருது, ஆத்திரமா வருது அப்படின்னு வாசுகி சொல்றாங்க. "ஏன் அத்தை நீங்க இவ்ளோ கோவப்படுறீங்க? எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் என்னடி பேசிட்டு இருக்க? அந்த தனத்தோட பர்த்டேவ அப்படி கொண்டாடுறான். அப்படியே நடுராத்திரியில போய் கேக் வெட்டுறான், லைட் போடுறான். ஒண்ணும் புரியல. எனக்கு அந்த அளவுக்கு அந்த தனம் என் புள்ளைய அப்படியே மயக்கி வச்சிருக்கா. அதனால தான் அவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு எவ்வளோ கோவம் வருது தெரியுமா? எனக்கு அவ்ளோ கோவம் வருது தெரியுமா? அந்த தனத்தையும் கதிர் 2 பேரையும் சேர்த்து பிரிக்கலான்னு பார்த்தா, அவங்க 2 பேர் பார்த்தா சேர்ந்து வாழ்வாங்க போல இருக்கு. அப்படிதான் இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, ஆமா. மாமா என்னவோ அப்படியே ஊர்ல இல்லாதவங்க மாரி பொறந்த நாள் அப்படியே நைட்ல தான் கொண்டாடணும்னு போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ராதிகாவும் சொல்றாங்க. இங்க பாருங்க அத்தை, இதே மாதிரி விட்டா இவங்க 2 பேர் கண்டிப்பா சேர்ந்து வாழ்ந்துருவாங்க. இவங்கள அப்புறம் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கும் புரியுதுடி, நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா என்ன பண்றது? எதுவுமே பண்ண முடியலையே. நானும் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒண்ணு பண்றேன். என்னோட தனம் என்னோட தனத்த நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். தனத்த கொண்டுனா நான் வந்து நிப்பேன்னு கதிர் நிக்கிறான். நான் என்ன பண்றது சொல்லு? நீயே சொல்லு என்ன பண்ணலாம்? அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை, நாம 2 பேரும் சேர்ந்து பிளான் போடுறோம். கண்டிப்பா 2 பேர பிரிக்கிறோம். இதுதான் நமக்கு வேலை அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. சரி, நீ சொன்ன மாதிரியே பார்த்துக்கலாம். சரியா? இருந்தாலும் என் புள்ள பண்ணது என்னால தாங்கிக்கவே முடியல.
பெத்த அம்மா நான். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எதுவும் அவன் பண்ணதில்ல. ஆனா பொண்டாட்டிக்கு இப்படி விழுந்து 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 கவனிக்கிறான். என்னத்துக்கு தான் இப்படி ஆயிட்டானோ தெரியல. அப்படியே அப்போ அம்மாவை இவ்வளோ கஷ்டப்படுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப வயித்தெரிச்சலோட அப்படி பேசிட்டு இருக்காங்க. தானா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கதிர் அங்கேருந்து போயிடுறாரு. அப்படியே கண்ணாடியை பார்க்குறாங்க. பார்த்து அப்படியே ரசிக்கிறாங்க. கதிர் எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல, எவ்வளோ அழகாக saree எடுத்து கொடுத்துருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் சீக்கிரமாக உங்களோட காதலை என்கிட்ட சொல்லிவிடுங்க, என்னால் தாங்க முடியல தெரியுமா. நானும் வந்து வந்து ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கான்னு கேட்குறேன். ஆனால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கதிர். ஐ லவ் யூ கதிர். நீங்கள் தான் கதிர், எனக்கு எல்லாமே தெரியும்ல. எனக்கு என்ன சொல்கிறதே தெரில. இந்த மாதிரி ஒரு புருஷன் அந்த கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. அது நான் பண்ண புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிலா பாப்பாவுக்கு மூர்த்தியோட கண்ணை வச்சதுக்காக சரி குழந்தையோடு இருக்கலான்ற எண்ணத்தோடு தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் இப்படி ஒருத்தர் கிடைப்பாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. எவ்வளோ பாசம், எவ்வளோ அன்பு. நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலையோ அது எல்லாமே பண்ணியிருக்காரு. எங்கள் அம்மா அப்பா மனசை மாற்றி என்னை சந்தோஷப்படுத்துறது, நைட்டில் கேக் வெட்டுறது எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தானம் அப்படியே கதிரியே நினச்சிட்ருக்காங்க. கதிர் அப்படியே போகிறாரு. எப்படியா தனம்மாக்கிட்ட காதலை சொல்லணும், எப்படியா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெக்கப்பட்டுட்டு அப்படியே போகிறாரு. அதுக்குள்ளே அவங்க மாமா கூப்பிட்றாரு, கதிர் இங்கே வா. ஐயோ கடவுளே, நானே எப்பயாவது தான் மனசு மாதிரி காதலை சொல்லலான்னு போகிறேன், அதுக்குள்ளே கூப்பிடுறாரு. இதுங்கெல்லாம் திருந்தவே திருந்தாது, நம்மளை சந்தோஷமாக இருக்க விடக்கூடாதுன்னு அப்படியே பிளான் பண்ணி சுற்றிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் நினைக்கிறாரு. என்ன மாப்பிள்ள கூப்பிட்டா எவ்வளோ லேட்டாக வர, பின்ன வேற என்ன பண்ணுவாங்க, நான் போயிட்டு ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போனேன், அதுக்குள்ளே என்ன கூப்பிட்டுட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன மாப்பிள்ள என்ன முக்கியமான விஷயம், நான் ஏதாவது கெடுத்துட்டானே. ஆமாம் நீ கெடுத்துட்டதான். நான் தனத்துக்கிட்ட போய் என்னோடய காதலை சொல்லலான்னு நான் போனேன், அதுக்குள்ளே அம்மா இங்கே வா கதின்னு கூப்பிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ எனக்கு தெரியாது மாப்பிள்ள, எனக்கு தெரிஞ்சா நான் அப்படிலாம் பண்ணுவேண்ணா. மாப்பிள்ள நீ சந்தோஷமாக இருக்கணும் தான் மாப்பிள்ள நான் நினைப்பேன், நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாரு. சரி விடுங்க, நான் அப்புறம் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அவங்க மாமா 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் கதிர், உனக்கு என்ன தனத்து மேலே இவ்வளோ பாசம். அப்பா நான் இப்போ தான் நான் பார்த்தேன் பிறந்த நாள் அப்போது. எவ்வளோ நல்லா பண்ணியிருக்க, சூப்பராக பண்ணியிருக்க. தானம் மனசு முழுக்க நீ தான் இருப்ப, யார் நினச்சாலும் அதை மாற்றவே முடியாது அப்படின்னு உங்கள் மாமா சொல்கிறாரு. என் மனசு முழுக்க தனமாக தான் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. அதுதான் எனக்கு எப்போவோ தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி இங்கே பாரு, நீ தனம் 2 பேருமே ஒன்றா சேர்ந்து வாழுங்க, அதுதான் நல்லது. கடவுள் அதை தான் நடக்கணும்னு நினச்சிருக்காரு, அதுதான் இப்போ போயிட்டுருக்கு, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. மாமா கொஞ்சம் டைம் கொடுங்க, எப்படியாவது போய் தனத்துக்கிட்ட என்னோடய காதலை சொல்கிறேன், அவங்க ஏற்றுக்குன்னா நான் சேர்ந்து வாழறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரி மாப்பிள்ள சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிகிட்ருக்காங்க. தனம் வந்து அப்படியே இருக்காங்க. அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்னம்மா தானம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா என்னம்மா இவ்வளோ நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், நீ ஃபோனே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை தானம் அதுக்காக இல்லை, இனிமேல் நான் உங்ககிட்ட எப்போ வேணால் பேசுவேன், நீ வீட்டுக்கு கூட வந்துட்டு போ, ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அம்மா நீ சொல்கிறதுலாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாடி உண்மை தான், இதில் என்ன இருக்குது, இங்கே பாரு எல்லாமே முடிஞ்சிடுச்சு, அப்பா உங்ககிட்ட பேசிட்டாரு, இதுக்கப்புறம் என்ன இருக்குது, இதில் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அம்மா உண்மையாவா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, அப்போது நான் எப்போ வேணால் உங்ககிட்ட பேசலாம், வீட்டுக்கு வரலாம்ல, கண்டிப்பாக வாடி, நான் உனக்கு விருந்தெல்லாம் வைக்கிறேன் சரியா, அப்பா ஒன்றுமே சொல்ல மாட்டார் இனிமே அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, நான் சீக்கிரமாக வரேன் சரியா அப்படின்னு ஃபோனை வைக்கிறாங்க. அங்கேருந்து கதிர் வராரு. என்ன யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அம்மா தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நம்ம 2 பேரை விருந்துக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு தானே சொல்கிறாங்க. உண்மையாபா அப்படின்னு கேட்குறாரு கதிர். ஆமாம், இப்போ தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுல்ல, எங்கள் அம்மா அப்பா பேசிட்டாங்க, எல்லாமே எனக்கு முடிஞ்சிருச்சு, எனக்கு இப்போ கஷ்டம்னு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உங்கள் அம்மா கூப்பிட்டா நம்ம விருந்துக்கு போயிட்டு வரலாம், இதில் என்ன இருக்குது, யார் சாப்பாடு போட்டாலும் போக வேண்டியது தானே அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. இல்லை எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே இப்போ தான் மனசு மாறி இருக்காங்க, அதனால் நம்ம ஒரு வாட்டி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்கிரமாக போகலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் தானே 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. ருக்மணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. மரகதக்கிட்ட சொல்கிறாங்க. மரகதம் இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும், பாத்தியா தனத்தோட பிறந்த நாளை எப்படி கொண்டாடி இருக்காரு பாத்தியா. அது மட்டும் இல்லை, அவங்க அம்மா அப்பா 2 பேருமே வீம்பு பிடிச்சிட்டு வரமாட்டேன்னு சொன்னாங்க, அவங்ககிட்ட போய் பேசி அவங்க மனசை மாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கான், பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாக்கா, எல்லாத்தையும் நானும் தானே பார்த்தேன். தனத்து மேலே கதிர் ரொம்ப பாசமாக இருக்கார், 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் நல்லா தான் இருக்கும், ஆனால் 2 பேருமே அப்படி பேசுகிற மாதிரி தெரியலையே, ஆனால் பாசம் மனசுக்குள்ளே இருக்குது அப்படின்னு மரகதம் சொல்கிறாங்க. இங்கே பாரு மரகதம், உனக்கும் தெரியுது எனக்கும் தெரியுது, ஆனால் அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி சொல்லிகிட்ருக்காங்க. அக்கா எனக்கு என்னவோ தனத்தோட மனசு முழுக்க கதிர் இருக்காரு, கதிரோட மனசு முழுக்க தனம் இருக்காங்கக்கா, கண்டிப்பாக சேர்ந்து வாழ்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்ருக்காங்க.